ஆவியான பாடல். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவர் என்னையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாதுகாவலி புனித லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாட நாங்கள் தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இந்த கொடியை காண்கிற நாங்கள் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாலும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னையினுடைய அன்பு பராமரிப்பையும் பெற்று அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு ஓந்தருளாக மாறுவோமாக. ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு மனநிறைவை கொடுக்கிற ஆண்டாக இருப்பதாக, மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆண்டாக இருப்பதாக, மனமாற்றத்தை கொடுக்கிற ஆண்டாக இருப்பதாக. இந்த கொடி உயரே ஏறப்படுவது போல எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரே ஏறப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறுவதாக. எங்களுடைய தொழிலில் வளர்ச்சி கிடைப்பதாக. எங்கள் வீட்டிலே முன்னேற்றம் கிடைப்பதாக. இந்த கொடியை ஏற்றுகிற இந்த திருநிகழ்விலே நம்பிக்கையோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருக்கும் நல்வாழ்வு கிடைப்பதாக. எங்கள் மனம் விரும்புகிற காரியங்கள்லாம் பெற்று மகிழ்வோமாக. எங்களுடைய கஷ்டம் தீர்வதாக, எங்களுடைய வறுமை நீங்குவதாக, எங்களுடைய கடன் பிரச்சனை நீங்குவதாக, எங்களுக்குள் இருக்கிற அமைதியற்ற தன்மை நீங்கி அமைதி கிடைப்பதாக. ஆண்டவரே, எங்களுக்குள் நல் வாழ்வு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருவதாக. இதனால் உமக்கு உரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து காட்டுவோமாக. இந்த ஆண்டு எங்களுக்கு நிறைவை தருகிற ஆண்டாக, எங்கள் மனக்குறையை போக்குற ஆண்டாக, ஆண்டவரே எங்கள் கவலையை நீக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருப்பதாக. அதற்கு எங்கள் பாதுகாவலி தூய லூர்து அன்னை வழியாக உம்மை கெஞ்சி பணிந்து மன்றாடுகிறோம். இந்த நவநாட்களில் வருகிற எல்லா மக்களும் ஆசீர் பெறுவார்களாக, அற்புதம் பெறுவார்களாக. இது பழமையான ஆலயம், இது பழமையான கோயில், பழமையான இந்த இடத்துல மக்கள் பாதுகாப்பு பெறுவார்களாக, புதுமை பெறுவார்களாக, அதிசயத்தை பெறுவார்களாக. இங்கு இருக்கிற விஜயநாராயணத்தில் இருக்க எல்லா மக்களையும், எல்லோ அன்பு மக்களையும் நம்முடைய பாத தருகிறோம். ஆண்டவரே, எல்லோரும் நன்றாக இருப்பார்களாக, எல்லோரும் நல்ல உடல் சுகத்தோடு இருப்பார்களாக, எல்லோரும் சகோதர சகோதரிகளாக எப்போதும் வாழ்வார்களாக, அதிலே வெற்றி காண்பார்களாக. சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்துணை நலம் என்று நீ சொன்னீரே, அந்த விவிலிய கோட்பாட்டிலே இவர்கள் வெற்றி காண்பார்களாக, அதிலே சாதிப்பு பெற்று சாதனையாளர்களாக உயர்வார்களாக. எல்லா மக்களையும் பாதத்தில் வைக்கிறோம். இது மன நிறையும் மகிழ்ச்சியும் தந்து எங்களுக்கு நிறைவாழ்வு நோக்கி வழிநடத்துவதாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக முன்னோக்கி மன்றாடுகிறோம். என் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோ நம்மா, ஏற்றன்பாரையமை பாரும். வானோர்தம்மரசே தாயேயம், மன்றாட்டை தயவாய் கேளும். ஏனோ என்றமை நீ கல்லாமல் எக்கால துணை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாடி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாதையமை பாரும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம், ஓசாவான பவம் தானும். என்றேனும் செய்திடாமல் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாதையமை பாரும். மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவன் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதையார் செய்த முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதேனி பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதால் தாவரி தென்மேல், நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தானுடையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே. தனதோரமல ஸ்தல
மக்களாக மகிழ்ந்தேன் வருகின்ற திருபவனி திருச்சபை இணைந்து தருவே ஃபாதரேன்னு வரல. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலி புனித லூர்து அன்னையினுடைய திருவிழாவுடைய கொடியேற்றத்தை இந்த முதல் நாளிலே ஆரம்பித்திருக்கிறோம். நல்ல அருமையான முறையிலே இந்த திருக்கொடியேற்ற நிகழ்விலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இறைவன் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்கிறார், வளப்படுத்துகிறார் என்பதனுடைய அடையாளமாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. நம்முடைய பாதுகாவலி நம்மை பாதுகாக்க தவறுவதில்லை, நம்மோடு எப்போதும் இருந்து அவர்கள் வழிநடத்துகிறார்கள். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். இந்த நல்ல நாளிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி வருகிற நாளெல்லாம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க, இறை கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த, குறிப்பாக நம்முடைய மனதில் இருக்கிற மன்றாட்டுக்கு இறைவன் தாமே பதில் கொடுக்க சிறப்பான விதத்திலே வரம் கேட்டு மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை ஆரம்பிக்க பாவங்கள் தடையாக இருக்கின்றன. அவைகளை இறைவனிலே ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் மன்றாடுகிறேன். தலைவணங்கி மன்னிப்பு ஆசி பெற்றுக் கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மனத்தோர்க்கே அமைதியாகுதே. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் பாதுகாவலி தூய லூர்தன்னையின் பரிந்துரையின் உதவியா எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 1-4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவருக்கு என் முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் குடமிடுவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளிகளின் சவர்க்காரத்தை போலவும் இருப்பார். அவர் குடமிடுவர் போலவும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலவும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை குடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இலவை இசையை பாடல் புத்தகம் பக்கம் 23. என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன்
இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14-18 முடிய. சகோதர சகோதரிகளை, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாக அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலில் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமைய குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கருவாயுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பட்டதனால் சோதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 32 முடிய. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22 முதல் 32 முடிவுள்ள உயிருள்ள வார்த்தைகள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டோடு மெசியாவை காணுமுன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியார் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களா இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இனிய தருணத்திலே நாம் அனைவரும் மகிழ்ந்து ஆண்டவரை போற்றுகிறோம். நம்ம திருவிழாவுக்கு சிறப்பான விதத்தில் எல்லோரும் வந்திருக்கிறோம். வெளியே ஆண்கள் பலர் இருக்கிறார்கள், உள்ளே பெண்கள் இருக்கிறீர்கள். ஆண்கள் பெரும்பாலும் வெளியே தான் இருப்பார்கள், அது அவர்களுக்கு பிடிக்குமான பகுதி. ஆகவே எல்லோரும் சிறப்பான விதத்தில் நாம் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்முடைய பாதுகாவலி புனித லூர்து அன்னையுடைய திருவிழா கொடியேற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். இந்த கொடியேற்ற திருவிழா மகிழ்ச்சி என்பது ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது, பார்த்தீங்களா? எல்லா நாளுமே அந்த மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த மனதில் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது ஒருவேளை புழுக்கமாக இருக்கலாம், அல்லது குளிராக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்போ எல்லாருமே வந்திருக்கிறோம். சிலர் நாம் அன்னையை பார்க்க வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கடந்த வருடம் செய்த உதவிகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த வருடம் தாயே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கம்மான்னு சொல்லி நான் வந்திருக்கிறோம். எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாவற்றுமே சிறப்பான விதத்தில் அன்னை அவர்கள் பெற்றுத் தருவார்கள். இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். நம்ம ஊரில் விஜயநகரத்தில் ஏறக்குறைய 1500 குடும்பங்கள் மேலே இருக்குது, பார்த்தீங்களா? 1500 குடும்பங்கள் மேலே இருக்குது. எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்து அன்னையினுடைய அருளை பெற்றிருக்கிறார். எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் எல்லாருமே அன்னையினுடைய பிள்ளை. இங்கே ஆலயத்தில் வந்தபோது எல்லாரும், நான் காலையில் பார்த்தேன், வேலை நடக்கிறத பார்க்க வந்தேன். அப்போ கல்லூரி பசங்க இங்கே வந்துட்டு கோயிலில் கும்பிட்டு தான் போகிறாங்க. ஒரு 6 பேர் கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கு அன்னைகிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கு தான் போகிறாங்க. ஆக அப்படி எல்லாருக்குமே தஞ்சம் கொடுக்குற தாயாக, அடைக்கலம் தருகிற அன்னையாக இந்த புனித லூர்து அன்னை இருக்கிறாங்க என்று நாம் பெருமிதம் கொள்கிறோம். இன்றைக்கு முதல் நாளில் அன்னையினுடைய திருவிழாவில் முதல் பார்ப்பது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான காரியங்கள் 3 ரொம்ப அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல ஆலயம், பார்த்தீங்களா? ஆலயம். சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், திருவிழாவுக்கு மட்டும்தான் வருவாங்க, பார்த்தீங்களா? திருவிழா கொடியத்துக்கு மட்டும் வருவாங்க, அதுக்கு ஒரு ஆளை காணாமல். அதுக்கு ஒரு இந்த குறிப்பிட்ட நபர் தலைமறைவு அப்படின்னு சொல்லி ஆலயம், பார்த்தீங்களா? அவங்க ரொம்ப பிடிச்சது ஆலயம். அந்த ஆலயத்தில் ரொம்ப சின்ன வயசுல 3 வயசுல போய் அங்கே ஒரே வேலை, எங்கே கோயிலில் தான் வேலை. முன்னாடி நம்ம பார்க்கும்போது மாதா சபை, இந்த வாலிப பிள்ளைங்க அப்படி கோயிலில் பெருக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு வயசான பெரியவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு இணைஞ்சிட்டாங்க
இது ஒன்றும் சரிப்படான்னு சொல்லி வேலைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஊர்களில் வேலைக்கு ஆரம்பிச்சு கோயிலை பெருக்கிறதுக்கு, கோயில் முட்டங்களை பெருக்கிறதுக்கு. அன்னை மரியா ஆலயத்திலிருந்து அங்கே தான் பணி செஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னது? ஆலயம். அங்கே போய் இருக்கிறது, அங்கே போய் பைபிள் எடுத்து திருச்சட்டத்தை வாசிக்கிறது. யாருக்காக? அவர் மெஸ்ஸியா வருவான்னு சொல்லி எடுத்து வாசிட்டு இருக்காங்க. மெஸ்ஸியா தன்னுடைய வயிற்றுல தான் பிறப்பான்னு தெரியாது. மெஸ்ஸியா பிறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டு பார்த்தீங்களா? ஆனால் மெஸ்ஸியா வரட்டும்னு சொல்லி மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. திருச்சட்ட நூலை எடுத்து படிச்சிருக்காங்க. பைபிள் அதான் திருச்சட்ட நூல் அவங்களுக்கு முன்னாடி. இப்போ நமக்கு பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதை எடுத்து அவங்க வாசிட்டே இருக்காங்க. முதல்ல ரொம்ப பிடிச்சது என்னது? பைபிள். அப்போ அதை நம்ம பைபிள், அந்த இறைவன் ஆலயத்தில் போய் பைபிள் வாசிருக்காங்க. ஆலயம் ரொம்ப பிடிக்கிறது. அப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கிறது எதாக இருக்கணும்? ஆலயத்துக்கு வரணும். திருவிழா நேரத்தில் மட்டும் வரக்கூடாது, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வரணும், இதில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். இந்த ஆலயத்துள்ள காரியங்களையும் செய்யணும். நம்ம ஒரு நாளில் பார்த்துட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு நாளில் பார்த்துட்டோம்னா அது சரி செஞ்சிடலாம். ரொம்ப நாள் வராமல் இருந்து போனால் என்ன ஆயிடும்? ஆலயத்தில் ஒட்டி அடிச்சிடும், ரொம்ப அழுக்காக இருக்கும், வேறு கழுவி விடுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா? எல்லாருக்குமே நீங்கள் நம்ம ஒரு 10 நாள் குளிக்கணும்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? பக்கத்தில் வர முடியுமா? பக்கத்தில் வர முடியும். பல்லு வளர்க்குறது ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆடு மாடெல்லாம் பல்ல வளர்க்குன்பாங்க. உனக்கு இல்லாதவும் சமுதாயத்துக்காண்டி பல்லு வளர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்படி சொல்லு. பக்கத்தில் உள்ள ஆளுங்களுக்கு பல்ல வளர்க்கணும். அப்போ அது ரொம்ப முக்கியமானது. ஆலயத்தில் வரும்போது தான் இந்த பகுதி சரியில்லை, இந்த இடம் சரியில்லை, இதை நம்ம க்ளீனாக வைக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அப்போ யாரும் ஒரு ஆட்கள் இல்லை, எல்லாருக்குமே உரியது. அப்போ அவங்க அன்னை மரியா ரொம்ப ஆர்வமாக போய் கோயிலில் தான் உட்காந்தாங்க. 13 வயசு வரை கோயிலில் தான் அவங்க உட்காந்து அங்கே போய் பைபிள் படித்து, பாட்டு படித்து, ஆண்டவர் பற்றி திருப்பாடலாம் பாடி அப்படி அவர்கள் வளர்ந்தார். ஜெபத்தை படித்து. இப்போ இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் தெரியாது, திருக்குறளை மேன்மை தெரியாது. எப்படி கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இடையில வராம பூசை அந்த ஜெபமாலாம் அதில் வரமாட்டாங்க, இடையில வருவாங்க, அதில் நிற்பாங்க. பதிலுக்கு அதை நின்று அல்லேலூயா பாடம் இருக்குல்ல, அல்லேலூயா பாடுங்க பார்ப்போம். அல்லேலூயா பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பாதி பேருக்கு எந்திரிக்கிறோம். அப்போ பாருங்க, அல்லேலூயா பாடணுன்னு எல்லாம் எந்திரிப்பாங்கல்ல, உடனே வந்து ஜாயின் பண்ணிடு. ஆல்ட்ரு வயசு வந்து பார்க்காம தூக்கம் கொடுக்கணும். அல்லேலூயாவுக்கு இவங்க இப்போ அல்லேலூயா பாடுறாங்க, தூக்கம் கொடுக்க ஓடி வராங்க. இப்போ அல்லேலூயா பாடும்போது எல்லாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா பாடும்போது எல்லாம் எந்திரிப்பாங்களா? உடனே வந்து ஒரு 2-3 ஆட்டு மந்தை உள்ள வந்து சேர்ந்துருப்பாங்க. அப்படியே உள்ள வந்து சேர்ந்துடும். இப்படி கிறிஸ்தவர்கள் அன்பு பூசையில் அதுக்கு திரும்ப என்ன, அந்த மறைவுரை வைக்கிற நேரத்தில் ஃபாதர் எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் வைப்பார். நம்ம டீ குடிச்சு வந்துடுவோம், அதுக்குள்ளே ஒரு காரியத்தை முடிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி டீ குடிக்க ஒரு குறிப்பு போயிடுது. டீ குடிக்க கரெக்டாக ஒரு குறிப்பு போயிடுது. வயசான பாட்டிமா இருக்காங்களா, அதை ரொம்ப தங்கமானவர். மறைவுரை வைப்பார், நான் அழகாக தூங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொரட்டை விட்டு டம்முன்னு தூங்குது. ஒரு பாட்டி நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, சாமி தூக்கமே வரல சாமி, கொஞ்சம் மறைவுரை வைங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, அந்த காலம்லாம் உண்டு ஃபோன் பண்ணது. இதுல இருந்து ஒரு பாட்டி சரியான தூக்கம் பார்த்துருக்கு. ஃபாதர் பார்த்துட்டார். ஒவ்வொரு வாரமும் சரியான தூக்கம். ஃபாதருக்கு ரொம்ப மனசு நொந்து போச்சு. நம்ம இவ்வளோ தயார் பண்ணிட்டு வர இந்த பாட்டி இவ்வளோ தூக்கம். அவன் பேரே ஆல்ட்ரபாய், ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்ல டேனியல். அப்போ அவனை பிடிச்சிட்டாரு ஃபாதர். தம்பி, உங்கள் பாட்டி தான் சரியான தூக்கம் தூங்குது, உனக்கு ஒரு 10 ரூபா தரேன், உங்கள் பாட்டியை தூங்காமல் பார்த்துக்கணும். 10 ரூபா கொடுத்துட்டாருல, அடுத்த வாரம் நல்ல நிம்மதியாக வராரு. 10 ரூபா ஆல்ட்ரபாய் கொடுத்தாச்சு, பாட்டி தூங்கான்னு சொல்லி வரார். இங்கே பார்த்தா கொரட்டு விட்டு அதுக்கு மேலே தூங்குது. பூசை முடிஞ்சு ஃபாதர் அந்த பையன்கிட்ட கேட்காரு, ஏதோ 10 ரூபா பணம் கொடுத்தா என்னாச்சு? ஃபாதர் 10 ரூபா பெருசா 100 ரூபா பெருசா? நான் தூங்கவே டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி என் பாட்டி 100 ரூபா கொடுத்தாங்க. அப்படி ஆலயத்தில் நடக்கிற காரியங்கள். சிலர் பாருங்க, கோயிலுக்கு எப்போ வராங்க?
சென்று வாருங்கள் திருப்பல் நிறைவேறி சொல்லுவாங்களா, அப்போ வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அசை நடக்கும். கரெக்டாக சாப்பிடக்கு ஆஜர், கரெக்டாக சாப்பிடக்கு ஆஜருவாங்க. அவங்க கிறிஸ்தவங்க பேர் என்னது? சென்று வாருங்கள் கிறிஸ்தவம். அவங்க அப்படிப்பட்டாங்க. அப்படி நம்ம ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற போது, இப்போ ஆலயத்துக்கு தினமும் வந்துட்டுன்னா அதில் பைபிளை கொண்டு வந்து 2 பாட்டை பாடிட்டு முழங்கால் போட்டுட்டு, இப்போ ஆலயத்துக்கு வராத காரணமாக சின்ன பிள்ளைங்களுக்கு முழங்கால் போடவே தெரியாது, எந்திரிக்க தெரியாது. இப்படி பறக்க பார்க்க ஆளை பார்க்குறது, அவங்க முழங்கால் போனோமா அப்படி நடக்குது. முக்கியமான ஜெபம் நடக்கும். அப்போ இப்படி வலிக்குது, முழங்கால் போடுறது வலிக்குது. எத்தனை படிக்குது? 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், காலேஜ் படிக்க கால் வலிக்குது. அப்போ அவங்க ஆலயத்தில் உள்ள முக்கியத்துவத்தை, மேன்மையை அன்னை மரியா உணர்ந்துட்டாங்க. அப்போ அது முதல்ல. 2வது, அவங்க ரொம்ப விரும்பினது ஆண்டவர். அதை என்ன சொல்றாங்க? லூக்கா நற்செய்தி 1:38, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு ஆகுது. 2வது விரும்பினது ஆண்டவர் தான் விரும்பினார். இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் பைபிள், ஒரு 100 ரூபா பணம், 2 இப்படி வச்சுட்டு ஒருத்தன் போகிறான். அதில் ஒன்று எடுத்துக்கலாம். எல்லாரும் எது எடுக்காங்க? 100 ரூபா இருக்காங்க. இங்கே ஜெபமாலை, இங்கே ஒரு சிகரெட்டு, எது எடுக்காங்க? சிகரெட்டாக இருக்காங்க. செல்போன் இங்கே வந்து திருக்குடும்ப பக்தி மாலை, எது எடுக்காங்க? செல்போன் எடுக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அன்னை மரியாள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? ஆண்டவர். 2வது ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம். அதான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3:8, கிறிஸ்து இயேசு ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன். எல்லாம் இங்கே மாறி போய் மற்றதெல்லாம் மெயினாக வந்து அதன் பிறகு எப்படி ஆயிடுது? ஒன்றுமே இல்லாமல் மாறுது. கடவுள் ஏதேன் தோட்டத்தை ரொம்ப விரும்பி கொடுத்தார் மக்களுக்கு. அந்த 2 பேர் பேர் என்னது? ஆதாம் ஏவாள். இவங்க 2 பேர்த்துக்குமே விரும்பி கொடுத்தார். ஆனால் அவர் துரத்தி விட்டுட்டார். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி ஆண்டவர் கொடுத்த அந்த தோட்டத்திலிருந்து அவரே துரத்தி விடுறாரு. ஏன்? அவருக்கு உரிய மாண்பு மரியாதை கொடுக்கப்படல, அவருக்கு உரிய இடம் கொடுக்கப்படல. தொடக்கம் 6ஆம் அதிகாரம் 6வது சொல்லுது, மண்ணுலகில் மனிதரை உண்டாக்கியதற்காக கடவுள் மன வருந்தினார். பாருங்க, இது எவ்வளவு பெரிய ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தை. மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மன வருந்தினார். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பாவம் செய்தார்கள், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்ப அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வானவர் வாழ்த்துகிறார். கடைசி வரை அந்த அருளை பாதுகாத்துக் கொள்கிறார், தக்க வைத்துக் கொள்கிறார், அதை சேமித்து வைக்கிறார். அந்த அருளை வீணாக்கவில்லை. கடவுள் கொடுத்த அந்த அருளை வீணாக்கவில்லை. பலர் நாம் கடவுள் கொடுத்த அந்த அருளை வீணாக்குகிறோம், வீணா செலவு பண்றோம், வீணா போகும். கடவுள் கொடுத்த அருள் எல்லாம் வீணா போகும். அப்ப இன்றைக்கு ஆண்டவருக்கு அன்னை மரியாள் 2வது முக்கியமா கொடுக்குறாங்க. முதல்ல என்னது? ஆலயம், அதன் பிறகு ஆண்டவர். அதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய தொழிலா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அவையெல்லாம் வருகிற போது இவையெல்லாம் இல்லாமல் போகுது. ஆனா அன்னை மரியாள் ஆண்டவர் தான் முக்கியம். 3வது பாருங்க, ஆன்மாக்கள். முதல்ல ஆலயம், அடுத்து ஆண்டவர், அடுத்து ஆன்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஆன்மாக்கள்லாம் யாரு? இந்த மனித உள்ளங்களுக்காக அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்? மக்கள் பாவ வழியில் இருக்காங்க, அப்போ அவங்க என்ன காட்சி கொடுத்து பாவம் செய்யாதீங்க, ஜெபமாலை சொல்லுங்க, என் மகனுடைய வழியை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதரும் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் போகணும் என்பதற்காக, தன்னுடைய மகனின் மாட்சியை காண வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. காணாவூர் திருமணத்துக்கு போங்க. காணாவூர் திருமணத்துல என்ன நடந்துச்சு? அங்க இருக்கிற ஆன்மாக்களை காப்பாற்ற, அங்க இருக்கிற மக்களை காப்பாற்ற தன்னுடைய மகனை தூண்டி எழுப்புகிறார். அங்கே பெரிய அற்புதத்தை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் மீதான அக்கறை கொண்டு வருவதற்கு அன்னை மரியாள் ஆற்றிய பங்கு என்பது பெரியது, ரொம்ப பெருசு.
அதான் இன்றைக்கு நம்ம சிறப்பான விதத்திலே கற்றுக்கொள்ளும். நம்முடைய அன்னை மரியாள் நம்மை சிறப்பாக அன்பு செய்கிறார்கள். இந்த உள்ளத்திற்காக, இந்த உள்ளம் என்பது இயேசுவின் பக்கமாக போவதற்காக அவர்கள் மிக அதிகமாக உழைக்கிறார்கள். புனித பெனவுந்து சொல்கிறார், அன்னை மரியாள் ஓய்வின்றி உழைக்கிறார். மனித ஆன்மாக்களை, மனித உள்ளங்களை தன்னுடைய தெய்வீக திருக்குமார் ஆண்டவர் இயேசு கொண்டு செல்ல அவர் ஓய்வெடுக்காமல் உழைக்கிறார். ஓய்வெடுக்காமல் உழைக்கிறார். நம்ம அவர் உழைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது, ஓய்வில்லாத உழைப்பு, அந்த ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கும் போது அது வெற்றியாக மாறுகிறது. அது வெற்றியாக சிறப்பான வெற்றியில் மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட அன்னை மரியாள் அதிக அக்கறை கொண்டவராக இருக்கிறார் என்பதுதான் நமக்கு சிறப்பான பெரிய பாடமாக இருக்கு. ஒருத்தர் அன்னை மரியாள் சொன்னா, அம்மா உங்க மகன்கிட்ட ஒரு வேண்டுதல் கேட்டுட்டு இருக்கேன், அவர் தரமாட்டக்காரு. உங்க மகன்கிட்ட ஒரு வேண்டுதல் கேட்டுருக்கேன், அவர் தரமாட்டக்காரு, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யார்கிட்ட சொல்றார்? லூர்து மாதா கிட்ட. யார்கிட்ட? லூர்து மாதா கிட்ட சொல்றாங்க. இப்போ இதை கேட்டோன்னு மாதா என்ன செய்றாங்க? உடனே ஏசிட்ட பேசுறாங்க. எப்போ ஒன்று கேள்விப்பட்டேன்னா, ஒருத்தர் மன்றாட்டு கேட்டாரோ, இந்த பக்கம் நீ ஒன்றும் கொடுக்கலையாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாம்மா, நான் கொடுக்கல, சரிதான். அங்கே பார்க்கும்போது நம்பிக்கை குறையாது, நம்பிக்கை குறைவாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். சரி, என்னப்பா செய்ய, கொஞ்சம் பார்த்து செய் அப்படின்னு சொல்லி, ஏம்மா உங்களுக்காக செய்கிறேன். அங்கே மேலே மலையை தூக்கி விட்டுருவாங்கள, உங்களுக்காக செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு டெஸ்ட் வைப்பு, டெஸ்ட்டில் பாஸ் ஆகுனா தான் சொல்லது செய்ய முடியும். மேலே ஆளை தூக்கி மலையில் விட்டுருவோம். 1 2 3 சொல்லி குதிக்கணும். மேலே உயரமான மலை, கீழே பள்ளம். 1 2 3 சொன்னோடனே ஒன்று உங்கள் பேரை சொல்லணும் அல்லது என் பேரை சொல்லணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டானா அவனை காப்பாற்றிடுவோம். அவன் கேட்குற வரத்தையும் கொடுத்துருவோம். மேலே தூக்கி விட்டாச்சு. இங்கே ஆள் ரெடியாக இருக்கார். ரெடி ஷூட் 1 2 3 அவன் சொன்னோடனே அவன் மேலே கீழே பார்த்தாங்கன்னா, ஆத்தாடி இவ்வளோ பெரிய பள்ளமா? யார் பேர் சொல்லணும்? ஒன்று மாதா பேர் சொல்லணும், இயேசு பேர் சொல்லணும். அவன் ஒன்றுமே சொல்லாமல் இதை பார்த்துட்டு, அம்மா ஆத்தாடி இவ்வளோ பெரிய பள்ளமா? ஆண்டவரே சொல்லாமல் அம்மாடி நான் செத்தேனே சொன்னான். செத்துப்பேன். வாழ்க்கையில் இவ்வளோ சிறப்பாக அன்னை மரியாள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. யாருக்காக? நமக்காக, மனித உள்ளத்துக்காக. நம்ம கோஆப்ரேட் பண்ணலாம், அங்கே ஒன்றுமே கிடைக்காது. சரிங்களா? அவங்க கேட்குறது என்ன? நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நம்ம எல்லாமே கோஆப்ரேட் பண்ணால் அன்னை மரியாள் ஓய்வின்றி உழைக்கிறதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நிறைய ஆன்மாக்கள் மீட்க முடியல, நிறைய ஆன்மாக்கள் பக்கம் அன்னை மரியாள் போக முடியல. ஏன்னா அங்கே ஏற்கனவே போக முடியாத அளவுக்கு இருக்குது, பக்கத்தில் போக முடியல. நிறைய பேர் அன்னை மரியாள் வரதை விரும்பலை. ஏம்மா நீங்கள் தள்ளிருங்கன்னு சொல்லி தள்ளி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கனால அவங்க ரெகுலராக ஒரு ரவுண்ட் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு வெற்றி இல்லை. காரணம் நம்ம ஒத்துழைப்பு இல்லை. ஆகவே அன்புக்களே, அன்னை மரியாள் அவங்க வர்றதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எந்த விதத்தில் நான் மாறன்னு சொல்லி முடிவெடுக்கிற போது கண்டிப்பாக மாற முடியும். அன்னை மரியாள் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக போனோன்னா ஒன்று என்ன செய்யணும்? ஜெபமாலை சொல்லணும். ஜெபமாலை கத்தோலிக்கர் சமயத்தை சார்ந்த நிறைய ஒரு பாக்கெட்டில் இருக்காது, கழுத்துலையும் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஒரு கூட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் செல்ஃபோன் கொண்டு போனால் எல்லாத்தையும் கொண்டு போவாங்க. இப்போ உங்கள் எல்லாரும் செல்ஃபோனே கொண்டு வாங்கன்னா சின்ன பையன் கொண்டு வச்சுருப்பான். பார்த்தீங்களா? இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்க, அங்கே பார்த்தா 15 கேமராமேன் இருப்பான். எல்லாம் வெளியிருந்து வந்து ஆள் கிடையாது. முன்னாடி தான் கேமராமேன் வெளியிருந்து வர வச்சோம். 15 கேமராமேன் இருப்பான். கேமராமேன் வயசு என்ன இருக்கும்? நேற்று தான் பிறந்திருப்பான். நேற்று பிறந்து அவன் முந்தா நாள் செல்லோட பிறந்திருப்பான். அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அது இருக்கும். ஜெபமாலை கையில் இருக்கும்போது இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபமாலை எடுக்கும் போது பக்கத்தில் வரும். கோயிலுக்கு போது, மாதா கோயிலுக்கு போகும்போது என்ன கொஞ்சம் பக்கமாக வரும், நெருங்கி வரும். வாழ்க்கையில் எல்லாருமே சீரான முறையில் போகிறதுக்கு தான் கடவுள் அழைக்கிறார். நிறைய பேர் அதுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால கடவுளை பார்க்க முடியல, மாதாவை பார்க்க முடியல, அவர் சித்தப்படி வாழ முடியல. ஆகவே அன்னை மரியாள் நம்முடைய தாய் புனித லூர்து அன்னைக்கு அவர் விரும்பியது 3. முதல்ல என்னது? ஆலயம். 2வது ஆண்டவர். 3வது ஆன்மா. ஆன்மான்னு நீங்கள் வேற எங்கேயும் தேடிறாங்க?
நம்ம தான் தேடுறாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் எம்மா நான் உங்கள் பாதத்தில் வந்திருக்கேன், நான் மாற ஆசைப்படுறேன், என்ன ஆசீர்வதிங்க, என் கூட இருங்க, எனக்கு தஞ்சமாக இருங்க, ஆதரவாக இருங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுகிற போது நிச்சயமாக இருப்பாங்க. நம்ம அந்த நிலையில் அன்னை மரியாதை போல் நாமும் 3 விருப்பப்படுவோம். ஆன்மாக்கள் என்பது நம்ம பக்கத்தில் இருக்க ஆட்களை விரும்புவது. அதை விரும்பி நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆசிற்காக அன்னை இடத்தில் நாம் வேண்டுவோம். அன்னை நம்மை நிறைவாக ஆசிரிப்பாராக. ஆமென். பக்க எண் 37. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கே கதாமணி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலி புனித லூர்தனின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையை மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார்.
அவர் வழியாகவே உமது மாண்பை வாங்குவர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவூர்ந்தள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தர்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றரிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலுமான தூய லூர்தன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாம் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தன்னுக்கு நான் முதல் நாள் குடியேற்றியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கும். யாரெல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கு கை தூக்கும் பார்ப்போம். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்தில் பார்க்காங்க, பக்கத்தில் பார்த்து அவன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நான் இவ்வளோ எப்படி தூக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால் அந்த மகிழ்ச்சியை பக்கத்தில் உள்ள ஆளோடு பகிர்ந்து கொள்ளணும். பார்த்தீங்களா? நல்ல சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க அமைதியை சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். பக்க எண் 48. இறைவாயின் இதயம்
அன்புக்குள்ளே நாம் இந்த நல்ல நாளிலே அகமையில் இந்த ஆண்டவர் போற்றுகிறோம். கொடியேற்ற நிகழ்வை கடவுள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார். நாம் எல்லோரும் அகமையில் இந்த ஆண்டவர் போற்ற இறைவன் தான் உதவி செய்தார். அவர் கைத்தட்டி திருவிழா வாழ்த்துக்களை நாம் சிறப்பாக இந்த கொடியேற்ற நிகழ்வை அருமையாக ஏற்பாடு செய்த உங்கள் அனைவரையும் அருட்சோர் சார்பாகவும் இளங்குள மக்கள் சார்பாகவும் பாராட்டுகிறேன். கைத்தட்டி நமக்குள்ளே இந்த நல்ல நாளிலே அருட்சோரி ஆன்சோ அவர்கள் தலைமையிலே 3 அருட்சோ வந்திருக்கிறார். மொத்தம் 4 பேர். பெரிய சந்தோஷம். இது எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம். கடவுள் நமக்கு திடீர்னு எதிர்பாராத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த வருஷம் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை எப்போ கொடுத்துருக்காரு? முதல் நாள்லே கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் அங்கே குட் நியூஸ் நகர் பார்த்தீங்களா? சகாய் நகர் 3 நேரம் கேட்டப்போ தான் ஒரு சிலர் போயிருக்கீங்க. சரி, அப்போ அங்கே சிஸ்டர் முதியோர் இல்லம் வைத்து அருட்சோரிகள் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிஸ்டர் ஆண்டோ ரொம்ப ஆண்டோருக்கு உகந்த காரியத்தில் நம்ம பொறுமையாக அமைதியாக இருப்பார்கள். ஆனால் சிறப்பாக நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தலைமையில் இவர் இருக்கிறார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இறையெழுத்தல் முகாம் இருக்குது. அப்புறம் சிஸ்டர் இன்னைக்கு இங்கே வச்சு நான் காலையில் இங்கே வேலைக்கு வந்துருக்கும்போது தான் ஃபோன் பண்ணேன். 2 சிஸ்டர் வராங்க சிஸ்டர் அப்படின்னு. அவங்க சிலர் அப்படியே வராங்களா அப்படிலாம் ஒன்று கேட்பாங்க. அவன் அமைதியாக வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். எல்லா உபசரிப்பு காரியங்களையும் செய்ய போகிறீர்கள். ஆகவே எப்போ வேணுமானாலும் அவர்கள் உதவி செய்வார்கள். ரொம்ப ரொம்ப நிதானமான ஒரு ஆன்மீகம் நடக்கக்கூடியவர்கள். நிதானமான ஆன்மீகம் அதான் நமக்கு வேணும். அதை அவர்கள் கடவுள் அவர்களுக்கு கொடையாக கொடுத்துருக்கார்கள். அவர்களையும் அவர் வந்திருக்கிற அருட்சோ ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் 9ஆம் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வரணும். சரியா சார்? ஆமாம், வேறு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக வரும். இப்போ முதல்ல ஒவ்வொரு சிஸ்டருக்கும் 4 முறை கைத்தட்ட போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் சிஸ்டர் கைத்தட்டுங்க. ஓகே, சிறப்பு. ரொம்ப அருமையாக செய்தீர்கள். இளங்குளத்துலேருந்து வந்தது பாடல் குழு, ஆல்டர் பாய்ஸ், அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வரக்கூடியவர்கள். இன்னைக்கு வந்திருக்கார்கள். பெரிய விதத்திலே பங்களுக்கு மாதிரி தூவெல்லாம் எடுத்து நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கார்கள். ஒரு சில ட்ரெஸ்ஸில் ஓட்ட கிடக்கும், அதை பார்க்கக்கூடாது. அப்போ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இளங்குள மக்கள் எல்லாருக்கும் சிறப்பான பாராட்டு. நம்முடைய ஆலயத்தில் இந்த வருடம் சிறப்பாக நம்முடைய அன்னைக்கு ஒரு அழகான சப்பரம் உருவாகுவது பார்த்தீங்களா? அன்னைக்கு அழகான சப்பரம் வரும். யாருக்கெல்லாம் தெரியாது சப்பரம் உருவாகும்போது? யாருக்கெல்லாம் தெரியும்? கைது பார்ப்போம். விஜயநாராயணன் உள்ளாங்க. தெரியுது. சப்பரம் வரப்போகுது. அங்கே ஒரு சப்பர அறை இங்கே உருவாயிட்டு பார்த்தீங்களா? அதை இங்கிருந்து நம்ம வழிநடத்தி கொண்டிருக்க நம்முடைய ஊர் பெரியவர்கள், திருவாளர் தனிஷா, திருவாளர் கோபால், திருவாளர் ராஜேந்திரன், திருவாளர் ஞானம், இவங்க எல்லாம் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டின் வாழ்த்து தெரிவித்தும் அது பிறகு அன்பு அண்ணனாக நாம் பார்ப்பது அவங்க பரஞ்சோதி அண்ணன், அன்பு ஜெயசராஜ் அண்ணன். நம்ம பொருள் கேட்கும்போது உடனே ஏற்பாடு பண்ணி தருவாங்க. ஃபாதர் அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து தருவார்கள். அவர்களும் கைத்தட்டி பாராட்டுகிற வாழ்த்துக்களை அதுவும் நம்முடைய ரொம்ப சொந்தக்கார நம்ம திருவாளர் சௌரியானந்தம் அவங்க முயற்சி தான் முதல்ல கொண்டு பணத்தை கொடுத்துட்டு என்ன பார்க்க நேரம்லாம் பார்த்தா நம்ம மாதாவுக்கு சப்பரம் வேணுமா சிலர் பார்த்துங்க அவங்க வண்டி தான் வரும். அவங்க சிலர் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வண்டி நேரத்தில் நம்ம வண்டி வந்து சிலர் அவங்க ஒரு வாடகை வாங்காமல் இருக்கலாம். வாடகை வாங்கினா அந்த நிலைமை சொல்கிறேன். நம்ம வண்டி தான் வரும், அதில் ஒரு 5 ரூபா தருவாங்க, நம்ம அப்படியே போயிடுவோமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. விஜயநாதனம் நம்ம ஊர், நம்ம தென்னையூர்னு போகும்போது எல்லாமே நம்ம ஊர்னா சொல்கிறாங்க. பார்த்துருக்கு விஜயநாராயணத்தை எல்லா வீடும் யாரும் இறங்கின பார்த்தீங்களா? சௌரியானந்தம் வந்தாங்க, அவங்க பட்டம் அவங்க வந்தாங்க. அங்கே நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா தென்னையூர்னு போனீங்கன்னா நம்ம ஊர் தான் பேசுகிறாங்க. அது வேற ஊராப்பா, நம்ம ஊர் தான் விஜயநாராயணம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போ அதெல்லாம் செய்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்தது திருவாளர் சௌரியானந்தம். நீங்கள் கூட உடனே ஃபோன் பண்ணி, நீங்கள் கூட யாருமே ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கல, அவங்க தான் ஃபோன் பண்ணி ஃபாதர் எத்தனை மணி கொடியேற்றோம் அப்படின்னாங்க. 6:30க்குன்னா அவங்க 6:05க்கு ஆஜராகிடுச்சு. அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது திருவாளர் சௌரியானந்தம் உள்ளேனையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக 6:05க்கே உள்ள இறங்கிச்சு. அப்போ அந்த அளவுக்கு இவங்க எங்களோட இருந்திருக்க டீம் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்ளு. தொடர்ந்து நம்ம வேலைகள் இருக்குது, நீங்கள் பார்க்க தான் சரிங்க. நம்ம கோயிலுக்கு யார் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். நம்ம கோயிலுக்கு நம்ம தான் கொடுக்கணும். வேறு யாரோட நம்ம தான் ரொம்ப பங்கு இருக்குது. அதனால் சின்ன வேலை தான், ரொம்ப சின்ன வேலை. உங்களுக்கே தெரியும், பெரிய பிரம்மாண்டமான வேலை இல்லை, ரொம்ப சின்ன வேலை. அதை தொடர்ந்து நம்ம செய்யணும். சிறப்பாக எல்லாருமே செய்தல் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு அன்னைக்கு புகழ் சேர்க்கணும். பார்த்தீங்களா, யார் செய்கிறோம்? அன்னைக்கு செய்கிறோம். அன்னைக்கு செய்ய அன்னை மகிமைப்படுத்த அன்னை நம்மை மகிமைப்படுத்துவார். அப்போ அதை ரொம்ப சிறப்பாக நீங்கள் செஞ்சிருவீங்க, அருமையாக செஞ்சிருவீங்க. அதை செய்ய உங்களை வாழ்த்துக்கிறேன். கடவுள் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். நன்றி உரிமன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தோம் திருமகனை இவ் அருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரை மாற்றி கதைப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.